நான் இதை விட இன்னொரு தொழில் பண்ணலாமேன்னு கேட்டலாம். வேற ஒரு தொழில் உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில், அதை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று பல பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழிலை செய்யலாம். இவங்க கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். நான் ஒன்றும் தப்பா சொல்லுவேங்க. அவரு நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய தொழிலும் தெரியும், அதனால சொன்னேன். ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோபடி, ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோ மெட்டல், ஹி டசன்ட் நோ. எதனால அவருக்கு ஒரு பொருள் தெரியாது? ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களா? ஐயோ, ஈழ பிரச்சனை என்ன சிரான் மேட்டரா பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது, திமுகவை பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. அவரை புறப்படுத்தாதீங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க, 2G ஸ்பெக்ட்ரத்துல பெருமளவு பணம் பெற்றது ஸ்டாலின். இது வெளியே வரல. கனிமொழி பாவம், அந்த பொண்ணு வருகிறா ஸ்கேப் கோட். தமிழின தலைவர் இன துரோகி. எப்படி உடன்பாட்டுக்கு போவேன்? இத்தனை 1000 மேடைகளில் இன துரோகி என்று 2009 பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவான்? 2011 ஜனவரி 11 மு.க. ஸ்டாலின் தான் மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டாரு. இந்த நாசகார திட்டத்துக்கு, கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன். மீத்தேனுடைய மறுவடி வந்தா இந்த ஹைட்ரோ கார்பன்.